ஹாய். இன்னைக்கு வந்து ஒரு ஒரு புது ஃப்ரூட்டு. எனக்கு புது ஃப்ரூட்டு. ஐ எம் ஷூர் அது நிறைய பேர் சாப்பிட்ருக்க வாய்ப்பு இருக்குது. திஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃப்ரூட் சாப்பிட்றேன் நான். ஸோ ஐ தாட் ஐல் ஷோ யூ ஆல். இதுதான் அந்த ஃப்ரூட்டு. இது பார்க்குறதுக்கு முந்திரி பழம் மாதிரி இருக்குல்ல. நான் கூட முந்திரி பழம் தான் நினச்சேன், பட் இட்ஸ் நாட் முந்திரி பழம். அதே மாதிரி கொஞ்சம் இது பேரிக்காய் மாதிரியே இருக்குது. ஸோ அதுவும் கிடையாது. திஸ் இஸ் கால்டு வேக்ஸ் ஆப்பிள். ஆக்சுவலாக இதை பற்றி கொஞ்சம் படித்தேன் நான் கூகுளில் என்னதுன்னு சொல்லிட்டு. தே சே இட்ஸ் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் வியட்நாம். அதே மாதிரி லாட் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரீஸில் இட் இஸ் தேர். இங்கேவும் இருக்குது, இந்தியாலேயும் இருக்குது. அதுவும் நான் ஸ்டே பண்ணுற ஏரியாவில் கூட இது கிடைக்குது. இது பக்கத்தில் ஒரு ஃபார்மில் க்ரோ பண்ணுறாங்க, அங்கேருந்து இது வர வச்சோம். அண்ட் இந்த சம்மருக்கு வந்து திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் ஃப்ரூட். பெரிய ஃப்ளேவர்லாம் ஒன்றும் இதில் கிடையாது. இட் இஸ் வெரி வெரி மைல்டு ஸ்வீட்டு அண்ட் அட் த சேம் டைம் இட்ஸ் ஸோ ஜூஸி அண்ட் வாட்ரி. ஒரு கொய்யாக்கா, அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, பேரிக்காய், அப்புறம் ஆப்பிள், இது மூணுமே கலந்த ஒரு கலவை மாதிரி இருக்குது. ஐம் சாரி, எனக்கு பயங்கர கோல்டு ஆனாலும், சம்மர் கோல்டு ஆனாலும் நான் இது வந்து சாப்பிட்றேன். அண்ட் இட்ஸ் வெரி வெரி ரிஃப்ரெஷிங். நம்ம நிறைய பேர் வாட்டர்மெலன் சாப்பிட்றோம். இப்போ ரீசெண்டாக வாட்டர்மெலன் பற்றி நிறைய நியூஸ் வர்றதுனால அது சாப்பிடவே பயமாக இருக்குது. ஸோ இது ஒரு காம்பன்சேஷனாக இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஷோ யூ ஆல். இது வந்து கட் பண்ணால் இப்படி இருக்குது. ஓகே. அண்ட் ஜென்ரலாக இது வந்து அப்படியே தான் சாப்பிட்றாங்க. பட் ஐ ரெட் நிறைய பேர் வந்து இதை இந்த நம்ம யூஸ்வல் மாங்காய் ஸ்டைலில் உப்பு மிளகா பொடியோடு சாப்பிட்றாங்க. ஸோ ஐ வாண்ட் டு ஈட் வித் உப்பு மிளகா பொடி அண்ட் இட்ஸ் டேஸ்டிங் வெரி குட். ஐ மீன் ரொம்ப ஸ்வீட் கிடையாது, புளிப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் பிளாண்டு, பட் இட்ஸ் வெரி ஜூஸி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நான் சீசனல் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆல்வேஸ் ஐ ப்ரிஃபர். பிகாஸ் நேச்சர் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி எல்லாம் ப்ரிப்பேர்டாக கொடுக்குது, அதை நம்ம ட்ரை பண்ணணும். தயவுசெய்து இது எங்கேயாவது கிடச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள். See you soon.